எனக்கு 20 வயசு அப்படின்னா 100ல் 20 கழிச்சிருங்க. 80% ஈக்விட்டியில் போடுங்க, 20 வந்து டெட்டில் போடுங்க. 10, 15, 20, 25 எந்த பீரியட் எடுத்தாலும் இந்தியாவுடைய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வர்றதுனால அதில் செய்யலாம். இதில் உள்ள பியூட்டி என்னென்னா ஆஸ் லோ as 100 rupees per month மக்கள் முதலீடு செய்யலாம். ஆல்ரெடி வீடு வாங்கி லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இருப்பாங்க, இஎம்ஐயில் போயிட்டு இருக்குன்னா அந்த 40 to 50 ரேஞ்சில். இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கலைன்னா கூட இந்த ஏஜில் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப நல்ல ஸ்கீமாக இருக்கும். இதையே மக்கள் நல்லா பரிட்சை படமே மாட்டுறாங்க, நிறைய பேர் வந்து இதை கேட்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்னா என்ன ஸ்கீம் சொல்லுங்கள்? மியூச்சுவல் ஃபண்டு அட் த லோயர் எண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 2 crores கிடைக்கும். 20,000 per month for 20 years. 12% கிடைக்கும்னு எடுத்துக்கணும்னா 2 crores. 15% கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும்னா 3 crores. உங்கள் முதல் செலவு சேமிப்பாக 5-6% தான் முதலீடு செய்கிறாங்கன்னு சொன்னி ஒரு 4 கோடி பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டில். இந்த 4 கோடி பேர் எல்லாரும் சேர்ந்து மாதம் முதலீடு செய்கிறது இந்தியாவில் வந்து 24,000 கோடி ரூபாய். ஸோ இன்னும் நிறைய மக்கள், இன்னொரு 4 கோடி மக்கள் வந்தாங்கன்னா இது எங்கே போகும்னு பார்த்துக்கங்க. எஃப்டியில் நான் போட்டு பணக்காரன் ஆனேன்னு சொன்னவன் எவனும் இல்லை. Taste the Daily. ரொம்ப நல்ல ஸ்கீமாக இருக்கும். இதையே மக்கள் நல்லா பரிட்சை படமே மாட்டுறாங்க, நிறைய பேர் வந்து இதை கேட்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்னா என்ன ஸ்கீம் சொல்லுங்கள்? மியூச்சுவல் ஃபண்டு. ஏன்னா மொத்தம் சார் வந்து ஜிகேஆர் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு சொன்னார் 5% தான் இன்சூரன்ஸ் சொன்னார். டோட்டல் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டி பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள், அதில் தான் மியூச்சுவல் ஃபண்டு வருது. நம்ம நேரடியாக பங்குச்சந்தைக்கு போங்கன்னு சொல்ல, பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு தான் அது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு பங்குச்சந்தையில் தான் போய் பண்ணுறாங்க. மொத்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 142 கோடி மக்கள் இருக்காங்கன்னா ஒரு 4 கோடி 5 கோடி மக்கள் தான் இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சொற்பம். ஸோ இது வந்து ஒரு உன்னதமான ப்ராடக்ட்டு. இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு குவார்ட்டர் செஞ்சுரிக்கு, அடுத்த 25 வருஷத்துக்கு அதுக்கு மேலேயுமே ஒரு உன்னதமான வருமானத்தை தரக்கூடிய ப்ராடக்ட்டு. ஏன்னா டைரெக்டாக நம்ம தொழில் செய்யணும், தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும். நம்மளால் தொழில் செய்ய முடியாத பொழுது நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளை, ஈக்விட்டி பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யணும். அப்படிங்கையில் அது ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 10, 15, 20, 25 எந்த பீரியட் எடுத்தாலும் இந்தியாவுடைய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வர்றதுனால அதில் செய்யலாம். இதில் உள்ள பியூட்டி என்னென்னா ஆஸ் லோ as 100 rupees per month மக்கள் முதலீடு செய்யலாம். ஸோ ஒரு ஹவுஸ் மெய்டாக இருக்கவங்க, ஒரு டெக்னீஷியனாக இருக்கவங்க, ஆட்டோ டிரைவராக இருக்க, யார் வேணாலும் மாதம் 500, 1000, 2000, 3000 எவ்வளோ வேணாலும் போடலாம். இது எல்லாம் சேர்ந்தது. இந்த 5-6% தான் முதலீடு செய்கிறாங்கன்னு சொன்னி ஒரு 4 கோடி பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டில். இந்த 4 கோடி பேர் எல்லோரும் சேர்ந்து மாதம் முதலீடு செய்கிறது இந்தியாவில் வந்து 24,000 கோடி ரூபாய். ஸோ இன்னும் நிறைய மக்கள், இன்னொரு 4 கோடி மக்கள் வந்தாங்கன்னா இது எங்கே போகும்னு பார்த்துக்கங்க. ஸோ அந்தளவு ஒரு நல்ல வளர்ச்சி வாய்ப்புள்ள முதலீடு பல மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கின்றது. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கினாங்கன்னா இட் வுட் பி ஒண்டர்ஃபுல். ஸோ இப்போ சார் பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார், வீட்டு வேலை செய்கிறவங்களாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இவங்களாமே பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் பண்ணணும் மக்களுக்கு தோணும் இல்லையா? அதுக்காக கேட்குறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா? யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து பண்ணுறாங்க? லைக் ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது டிக்கெட் கொடுக்குறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி எந்தெந்த மக்கள்லாம், டிஃப்ரெண்ட்டான மக்கள்லாம் உங்ககிட்ட வந்துட்டு இருக்காங்க? எனக்கு நிறைய வெரைட்டி இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி 19 வயசு, ஆக்சுவலாக அவன் 18லேயே ஸ்டார்ட் பண்ணான். இப்போ வந்து 19, 18ல் ஸ்டார்ட் பண்ணான். என் ஓல்டு ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் வந்து டீ வந்து கொடுப்பார் எப்பவுமே. டீ பாய், டீ மேன், வாட் எவர் நீங்கள் என்ன வேணால் கூப்பிடலாம். ஸோ அவர் வந்து ஒரு நாள் எல்லாம் பார்த்துட்டு, சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை நான் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன். எது? ஆர்டி, ரிக்கரிங் டெபாசிட், ஆர்டி. ஓகே, ஸோ இதில் வந்து நான் 5 வருஷம் போட்டால் மேபி 1000 ரூபா வந்து ஏதோ 60,000 ரூபாய் சம்திங் ஒரு நம்பர் கொண்டு வந்தார். சார் எதுவும் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது எஸ்ஐபி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவேன். 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுது. இன்றைக்கி வந்து அவருக்கு 6 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்குது. ஒரு 4-5 days பிஃபோர் தான் பார்த்தேன் நான் 6 லட்சம் ரூபாய். எதுக்கு பார்த்தேன்னா அவரே கூப்பிட்டாரு, சார் இன்னொரு 2000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்காங்க. இது வந்து அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம வந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணால் நிறைய எஜுகேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மக்கள் ரீல்ஸ் தான் பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக இதையே ரீல்ஸ் ஆகி போடுங்க, நிறைய வருது, நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆகும். கண்டிப்பாக. ஸோ இப்போ 2025ல் 30 years ரீச் பண்ண போகிறவங்களா இருப்பாங்க இல்லையா? 30 years ரீச் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ்னால் என்ன? அவங்களுடைய மாத வருமானத்தில் அவங்க 1000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 1,00,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 50, 30, 20 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க.
அதாவது 50%, 30%, 20%. ஸோ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 20% வந்து 20,000 ரூபா. அதை எடுத்து சேவ் பண்ண சொல்லுங்கள். முதல் டெபிட்டாக தான் ஆகணும். 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்களா 20% 2,000 ரூபா சேவ் பண்ணுங்கள். 20,000 ரூபா சம்பாதிக்கலாங்களா 4,000 ரூபா சேவ் பண்ணுங்கள். இதுதான் முதல் படி. ஓகே. இந்த 4,000 எதில் சேவ் பண்ணணும்? அது வந்து உங்கள் ஏஜை பொறுத்து இருக்குது. எனக்கு 20 வயசு அப்படின்னா 100ல் 20 கழிச்சிருங்க. 80% ஈக்விட்டியில் போடுங்க, 20 வந்து டெட்டில் போடுங்க, எஃப்டியில் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. ஸோ என் வயசு 40 அப்படின்னா 100ல் 40 கழிச்சிருங்க. 60% ஆஃப் யுவர் சேவிங்ஸை ஈக்விட்டியில் போடுங்க, 40 டெட்டில் போடுங்க. ஓகே. இதெல்லாம் தம்பு ரூல். இது ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல, காலேஜில் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு. இப்போ ஆஸ் அ ரிஃப்ளெக்ட் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஓகே சார். சார் சேம் கொஸ்டின், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? 30 வயசில் இருக்கிறவங்க சரி லைக் அட்லீஸ்ட் இப்போ இன்னைக்கு லெவலில் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே நிறைய ப்ரொஃபஷனல்ஸு அல்லது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, பல பேர் எந்த துறையில் இருந்தாலும் ஓரளவு கணிசமான தொகையை சம்பாதிக்கிறாங்க. ஜென்ரலாக பீப்புள், ஈவன் டெக்னீஷியன்ஸ் கூட தே ஆர் ஏர்னிங் வெல். நீ ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கவங்கலாம் எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு 30 வயசுங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் ஏஜ். ஜென்ரலி தே மைட் ஹேவ் ஹேட் 1 children or 2 children, ஆல்ரெடி ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை பிறந்திருக்கும், ஃபேமிலி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பல நீட்ஸ் இருக்கும். நான் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு போர்ஷன் அலோகேட் பண்ணிக்கோங்க. நான் வேண்டாம்னு சொல்ல, அதாவது தினசரி ஆசைகளை எதையும் விட்டு கொடுக்க வேண்டாம், அதை காம்படிட்டிவாக பண்ணிக்கோங்க. பட் அட் த சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு மெயின் கோலாக வச்சுருங்க. மெயின் கோலாக வச்சு, ஏன்னா இப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு இருக்குது, குழந்தைகளுடைய திருமண செலவு இருக்குது, உங்களுக்கு எமர்ஜென்சி செலவு, ப்ளஸ் உங்களுடைய ஆசைகள், நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஃபாரின் டூர் போகணும், அந்த ஆசைகள் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் வந்து பிரதானமானது. ஏன்னா வேறு குழந்தை படிப்பு செலவு கூட கடன் வாங்கி படிக்க வச்சிடலாம், காலேஜ் படிப்பெல்லாம். பட் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு கடன் வாங்க முடியாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதுக்கெல்லாம் சப்ஸ்டன்ஷியலாக எவ்வளவு உங்களுடைய சம்பளம் அதிகரிக்க ஜிகேஆர் சொன்ன பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவர் ரொம்ப லோவாக சொன்னார் 20%. அது வந்து எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி சொல்லிட்டார். பட் இப்போ ஒரு ஆள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான்னு வச்சுங்களேன், ப்ராப்ளி ஹீ கேன் சேவ் 30-40,000 ஈஸியாக பண்ண முடியும். அதே இது 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினார்னா 50% அவர் சேவ் பண்ணலாம், 50%, 55% சேவ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சம்பாத்தியம் அதிகமாக முதலீடு அதிகமாகிக்குங்க. அந்த முதலீடு அப்படி அதிகமாக, அஃப்கோர்ஸ் நம்ம விவேக் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸு, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸு, அதெல்லாம் கம்பல்சரி. அதெல்லாம் எடுத்தது போக மீதி சர்ப்ளஸாக இருக்குது லாங் டேர்முக்கு உள்ளதை பூரா வந்து நீங்கள் தாராளமாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் பார்க் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு தேவைப்பட போகிற பணத்தை எகெயின் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது பேங்க்கில். ஸோ அது மாதிரி உபகரணங்களில் ஷார்ட் டேர்முக்கு தேவையானதை பார்க் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு ஒரு சப்ஸ்டன்ஷியல் அமௌண்ட்டை பார்க் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இந்தியா வந்து கரண்ட்லி இட் இஸ் இன் அ கோல்டன் பீரியட் அண்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டர் செஞ்சுரிக்கும் கோல்டன் பீரியட் கண்டினியூ ஆகும். அதனால் வந்து இந்த மார்க்கெட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டுகள்லேருந்து சம்பாதிக்க வேண்டிய பணம் ஏராளம். ஸோ அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஷியல் அலோகேஷன் பண்ணிக்கிறது தான் 2025 ஒரு உசிதமான முடிவாக இருக்கும். ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ்? இவங்க எல்லாம் 30 பேசிட்டாங்க, நான் 40 பேசிடுறேன். ஓகே, ஸோ பிட்வீன் 40 and 50, ஏன்னா நான் அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆயிருக்குன்னா, உங்களோட பசங்க வந்து பெரிய பசங்களாக இருப்பாங்க, இதை 10th காலேஜ் வர வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு செலவு இதெல்லாம் மோஸ்ட்லி ஆல்ரெடி வீடு வாங்கி லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இருப்பாங்க, இஎம்ஐயில் போயிட்டுருக்குன்னா அந்த 40 to 50 ரேஞ்சில். இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கலைன்னா கூட இந்த ஏஜில் கண்டிப்பாக வாங்கணும் 40க்கு அப்புறம். எதுக்குன்னா, இப்போ 30க்கு பிலோ நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, அம்மா அப்பா ஸ்டில் டிபெண்ட் இல்லை, உங்கள் மேலே டிபெண்ட் இல்லை, நீங்கள் வந்து அவங்க மேலே டிபெண்ட். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களை வந்து சஃபரர்ஸ் அவ்வளோ பெருசாக வந்து அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கு தவிர வந்து வேறு எவனும் இருக்க மாட்டான். ஆனால் அந்த 40 to 50 வந்து ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸ் வந்து வயசானவங்க இருப்பாங்க, சில்ட்ரன் பெருசாகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து காலேஜ் செலவு, ஸோ அந்த மாதிரி நம்பி இருப்பாங்க. ஆமாம், ஸோ கண்டிப்பாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கும் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், நம்ம ஆடியன்ஸோட ஃபேவரட்டான கொஸ்டின். இது நம்பர் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க எப்போவுமே. ஸோ நான் வந்துட்டு இந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டில் இருக்கிற மக்களுக்காகவும் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ 3,000 எவ்ரி மந்த் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 20 இயர்ஸ்க்கு பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுப்பாரு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 12% ரிட்டர்னில் அது வந்து 30 லட்சம் ரூபா
அவர் கைக்கு கிடைக்கும் 20 வருஷம் கழிச்சு. ஆனால் நடுவில் விட்ரா பண்ணக்கூடாது. ஓகே. மாதம் மாதம் எந்த இல்லைன்னு சொல்லிட்டு 3000 ரூபா ம். எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சா இது 30 லட்சம் ரூபா 20 வருஷம் கழிச்சு. ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட பாயிண்ட் சார், 20,000 ரூபாய் வந்துட்டு 20 வருஷத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கலாம்? அதான் நான் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் அக்ரெசிவாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஏன்னா 20 வருஷத்துக்கு ஒரு 30 வயசு ஆள் எடுக்கிறாரு, 40 வயசு ஆள் எடுக்கிறாருன்னா எனிவேர் பிட்வீன் 12 to 15% கிடைக்கும்னு. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ தான் கிடைக்கும்னு எக்ஸாக்டாக கேரண்டி பண்ண முடியாது. ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 12 to 15% நெக்ஸ்ட் 20 இயர்ஸில். ஸோ அட் த லோயர் எண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 2 crores கிடைக்கும். 20,000 per month ஃபார் 20 years. 12% கிடைக்கும்னு எடுத்துக்கினோம்னா 2 crores. 15% கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கினோம்னா 3 crores. ஸோ பிட்வீன் 2 and 3 crores, 2லேருந்து 3 கோடி ரூபா அவங்களுக்கு நல்லாவே தாராளமாக. அது வந்து ஃபுல் ரிஸ்க் உள்ள ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய இல்லை. இது வந்து ஆர்டியில் போய் போட்டாங்கன்னா அந்த அளவு கிடைக்காது, ஆர்டி எஃப்டியில் போட்டாங்கன்னா கிடைக்காது. ஸோ இப்போ இவங்க நீங்கள் போட்டது எவ்வளோ போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்பீங்க. வருஷத்துக்கு 2,40,000 ரூபா, 10 வருஷத்துக்கு 24 லட்சம், 20 வருஷத்துக்கு 48 லட்சம். ஸோ 48 லட்சம் போட்டது 20 வருஷத்தில் எனிவேர் பிட்வீன் 2 to 3 crores கிடைக்கும். அப்போ டபுள் ட்ரிபிள்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்குது சார். ஸோ இப்போ 10,000 மாதம் போடுறாங்க அப்படின்னா 1 crore எடுத்துடலாம். 1 to 1.5 crores. வாவ். 1 to 1.5 crores. ஸோ மிடிலுக்கு இவர் சொல்லிட்டாரு சார், ஹை எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் என்னால் சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷோவில் வந்து நீங்கள் எல்லா குரூப்பும் கவர் பண்ணிட்டீங்க, எல்லா இன்கம் குரூப்பும். ஸோ 3,000 பண்ணியாச்சு, 20,000 பண்ணியாச்சு. ஒரு 50,000 ரூபா நீங்கள் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு 12% ரிட்டர்ன் வந்தால், மாதம் வந்து 50,000 ரூபாய் போட்டிங்கன்னா 20 வருஷம் கழிச்சு 4,94 லட்சம் ரூபா. அதோட கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, அதே வந்து 15% வச்சிங்கன்னா 7,49 லட்சம் ரூபா. 7.5 கோடி. 7.5 கோடின்னு வைங்களேன் ரவுண்டா. 5லேருந்து 7.5 கோடி. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2-3 lakhs. ஓகே, ஸோ 7.5 கோடி. அப்போ ஜாக்பாட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜாக்பாட் தெரியாமல் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டே இருக்குன்றீங்க. இப்போ இது இந்த 3 ஆன்சருக்கும் ஒரே பாட்டம் லைன் தான். உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். ஓகே, பஞ்ச் லைன். உங்களுக்கு ஏதாவது பஞ்ச் லைன் இருக்கா சார்? இவ்வளவும் சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா முதல் செலவு சேமிப்பு தான். நான் பஞ்ச் லைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு க்ளோசிங் ரிமார்க் அப்படின்னு சொல்லணும்னா, இன்னும் மக்கள் வந்து அதை இன்சூரன்ஸ் எடுக்கிறத வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அந்த கான்செப்டை மாற்றணும். அதாவது நீங்கள் ஒரு நாளில் போய் 5 லட்ச ரூபா செலவழிக்கிறதுக்கு பதிலாக 20 வருஷத்துக்கு 25,000 செலவழிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அது உங்களுக்கு அது உபயோகப்படலைன்னா கூட அது இன்டைரக்ட்லி அது வந்து ஒரு தானம். ஏன்னா அது கம்யூனிட்டி சொசைட்டிக்கு போகுது. ஒரு கம்பெனி வாங்குறாங்க, அவங்களுக்கு உள்ள ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறாங்க கிளைம்ஸுக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு அது உபயோகப்பட வேண்டாம்னு நான் சாமியை வேண்டிக்கணும். உபயோகப்பட வேண்டாம், ஏன்னா அது பட்டா அது எனக்கு பிரச்சனை அதிகம், என்னுடைய இன்கம் லாஸ் எல்லாமே நடக்கும். அது பட வேண்டாம். அப்படி நான் இல்லாத பட்சத்தில் அந்த 25,000 ரூபாயை என்னை மாதிரி ஆளுங்கிட்ட வாங்கித்தான் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்ணுது. ஸோ இது இன்டைரக்டாக வந்து நான் டொனேட் பண்ணுறேன் அல்லது தானம் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிறதுல இன்சூரன்ஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், எல்லோரும் அதை வேஸ்ட்டுன்னு நினைக்க வேண்டாம். நம்பர் 1. நம்பர் 2, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளை சூதாட்டம்னு நினைக்க வேண்டாம். மக்கள் பல பேர் மனசில் வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படின்னாவே சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி நினப்பு வந்துருச்சு. இன்றைக்கி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனே பங்குச்சந்தையில் 15% முதலீடு செய்யுது. என்பிஎஸ், கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு என்பிஎஸ் வந்து அங்கே பங்குச்சந்தையில் தான் முதலீடு செய்யப்படுது. ஸோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி, ஓஷன் மாதிரி, அதில் தான் எல்லா பணமும் வந்து கும்பியணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு பணமும் அங்கே தான் போகுது. ஸோ அதை சூதாட்டம்னு நினைக்காதீங்க. அது ஒரு வெரி டிசிப்ளின் சயின்டிஃபிக் முதலீடு. அது செபிங்கிற அமைப்பெல்லாம் அதுக்கு ரெகுலேட்டராக இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்தப்படுற ஒன்று இந்தியாவில். ஸோ இது 2 தான் நான் சொல்கிறேன். ரொம்ப வேலிட் பாயிண்ட் சார். நான் ஒரு க்ளோசிங் ரிமார்க் சொல்லிடுவேன். நிறைய பேர் வந்து எஃப்டி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் சேஃபஸ்ட்டு. பங்குச்சந்தைன்னா சார் சொன்ன மாதிரி சூடாட்டோன்னு அந்த மாதிரி இல்லை. எஃப்டியில் நான் போட்டு பணக்காரன் ஆனேன்னு சொன்னவன் எவனும் இல்லை. ஓகே, ஸோ அது நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் அதை பற்றி. கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2025 மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ரிச்சாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு நிறைய அட்வைசஸ் கொடுத்தீங்க. ரொம்ப சிம்பிளாக அந்த தம்ரூல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப மாசாக இருந்ததுன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நன்றி, வணக்கம்.